உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெரிய பாட்டி, நீங்க என்னோட போனை திருட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? கடவுளே, இந்த வயசானவ மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறா இவ. அப்ப குஷியோட போன் உங்க கையில என்ன பண்ணுது? மேல எழுந்துக்கிறீங்களா? எழுந்துக்க முடியல, கொஞ்சம் கை குடுக்குறியா? பார்த்து மெதுவா. பாடா, அது என்னோட போனு ரொம்ப பழசாயிடுச்சு. நான் வரும்போது நீ குஷி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் அங்க நின்னு கேட்டேன்பா. இந்த வயசுல குழந்தைங்க அதிகமா போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல. அதுக்கப்புறம் இந்த போனை வேற நீ அப்படியே தூக்கி போட்டல. அதுக்கப்புறம் எனக்கும் போன் தேவைப்பட்டதா, அதனாலதான் இந்த போன் அப்படியே எடுத்து என் சிம்ம போட்டுக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு தூக்கி போடணும்? புடுங்கிட்டா. புது போன் வேணுமா உங்களுக்கு? போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, எப்படி முடியும்? ராதாவோட மிஸ்டு கால்ஸ். குஷி, நீ ராதாவுக்கு போன் பண்ணு சீக்கிரம். இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆவான்னு சொல்றதுக்காக தான் அவ நிச்சயமா எனக்கு போன் பண்ணிருக்கா. அந்த சூனியக்காரி போன் எடுக்க கூடாது. அப்படி எடுத்துட்டானா எல்லா பிளானும் வீணா போயிடுமே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப்? ராதா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா அவ போனை எப்பவுமே ஆஃப் பண்ண மாட்டாளே. இன்ஃபேக்ட் அவ போன் எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல இருக்கும். அடக்கடவுளே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மோகன், ராதா முதல்ல உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ண, ஆனா இப்ப அவ போனை ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா ஏதாவது பிரச்சனையில இருக்காளோ? அந்த அந்த தாமினியை நம்பவே முடியாது. என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் இந்த உலகத்துல எல்லாரையும் அவங்க கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறீங்கல்ல. அப்புறம் இப்போ என்னையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. எப்படியாவது வழி காட்டுங்க. தாமினி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ராதாவை நீ என்ன பண்ணுங்கிற உண்மைய சொல்லிடு. ஏன்னா நீ ராதாவை என்ன வேணாலும் பண்ணக்கூடியவ.
முதல்ல உன் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு நீ நடிக்கிறத நிறுத்து. ஏன்னா எனக்கு உன்னோட நடிப்பு மொத்தமும் தெரியும், நான் அதை நல்லாவே பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் உன்கிட்ட கேக்குறேன், ராதாவ நீ என்ன பண்ணன்னு மரியாதைய உண்மைய சொல்லு. இப்ப மட்டும் நீ என்கிட்ட உண்மைய சொல்லல, அப்புறம் நான் மோகன் கிட்ட போய் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துரும். அதுக்கப்புறமா உன்னோட விளக்கத்தை கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் கடைசி சான்ஸ் தாமினி. ஒழுங்கா சொல்லு, ராதாவ நீ என்ன பண்ண? சரி, நீ சொல்ல வேணாம். ஐ எம் சாரி. அதுக்கப்புறமா நீ என்கிட்ட வந்து எனக்கு பேச நீங்க வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் மோகன் கிட்ட சொல்ல போறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு மோகனே முடிவு பண்ணட்டும். ஏன்னா நான் கேட்ட நீ எந்த பதிலும் சொல்லல. வாயால எப்படி உண்மையை வர வைக்கணும்னு மோகனுக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா ஆமா, நானே பண்றேன். உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும்? நான் இப்ப ராதாவை ஏதாவது பண்ணனா இல்லையான்னு தானே? ஆமா, நான் ராதாவை மொத்தமா கொன்னுட்டேன். இதுக்கு மேல அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தாமினி? உண்மையை சொல்லு. நான் ராதாவை எதுவுமே பண்ணலம்மா. நான் ராதாவை கொலைலாம் பண்ணலம்மா. உங்க தாமினி அவ்வளவு ஒண்ணும் கெட்டவ கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன எப்பவுமே தப்பா தான் நினைக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தாமினி தப்பானவ. தாமினி சுயநலத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, யார வேணாலும் கொலை பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் நம்பவே மாட்டீங்க? போது நிறுத்து தாமினி, போது இப்படி அழறது நிறுத்து. தேவையில்லாம பேச்ச மாத்திக்கிட்டு இருக்காத. இப்ப நீயே உன் வாயால ராதாவை கொன்னுட்டேன்னு சொன்ன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.